ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவுடைய கண்டினியூவேஷன் பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வர சமயத்தில் பார்த்தோன்னா அவளோட டேபிளில் ஒரு ஃபைல் இருக்குது. அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் இவளும் அவளுடைய அக்காவுடைய ஹஸ்பண்ட், அதாவது ஃபென்னுடைய அப்பாவும் வந்துட்டு அங்கே கேட்டில் நின்று பேசிகிட்டு இருப்பாங்கல்ல, அதை யாரோ ஃபோட்டோ எடுத்தாங்கன்னு சொன்னல, அதை இவளுக்கு பிரிண்ட் போட்டு அனுப்பியிருக்காங்க. பார்த்தோன்னே இவளுக்கு ஃபென்னோட ஃப்ரெண்டு மேலே தான் சந்தேகம். ஏன்னா இவ தான் எப்போ பாரு நம்ம ஹீரோயினை இங்கேருந்து வேலையை விட்டு துரத்தணுங்கிற ஒரு குறியோடு இருந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அவகிட்ட இதே ஃபோட்டோவை காட்டி கேட்குறா, என்னது இது, என்கிட்ட என்னத்தை கொண்டு வந்து நீட்டுற அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்க, நம்ம ஹீரோயினும் நானும் அவரும் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அப்படிங்கிறா. ஓ, ரெண்டு பேரும் இந்த வேலையெல்லாம் வேற பார்க்குறீங்களா, நீங்கள் ரெண்டு பேரும் இன்டிமெண்ட்டாக இருக்கிறத பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன், இதை வெளியில் எங்கேயாவது படம் போட்டு வீயேன், உனக்கு காசாவது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அசிங்கமாக பேச, நம்ம ஹீரோயினும் இதெல்லாம் ஓ வேலை தான் எனக்கு நல்லாவே தெரியும், நீயும் அந்த பெண்ணும் சேர்ந்துக்கிட்டு தான் என்ன எப்படியாவது அசிங்கப்படுத்தணும்னு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, அவளும் இல்லவே இல்லைன்னு சாதிச்சு நம்ம ஹீரோயின் ரொம்ப கேவலமாக பேசிட்டு இருக்கா. அப்போ அவங்களுடைய பாஸ் அங்கே வராரு. என்ன இங்கே சண்டை அப்படின்னு சொல்லிட்டு வர, உடனே அவர்கிட்ட அந்த பேப்பரை கொடுத்து ஹீரோனோட லட்சணத்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நம்ம ஹீரோயினும் அந்த போட்டோஸை பாஸ் கிட்ட இருந்து பிரிச்சுக்கிட்டு, இன்னைக்கு வெளியில கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொன்னீங்களா, அந்த அவுட் ஆஃப் ஒர்க் நானே பாத்துக்கிறேன், நானும் கொஞ்சம் பேரை கொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட அங்கிருந்து போறா. அந்த பாஸும் ஐயோ இவ கொலவெறியோட போறாளே, நிஜத்துல ஏதாவது பண்ணிடுவாளோ, நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுட்டு இருக்க, அவகிட்ட கேட்டுக்கோங்க என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அப்படியே போயிடுறா. நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னா ஸ்ட்ரெயிட்டா ஹீரோ கிட்ட தான் வரா. ஆக்சுவலா ஃபென்னோ இல்ல நம்ம ஹீரோவும் தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு தோணுது. அதனால இப்ப ஹீரோ கிட்ட கத்திட்டு இருக்கா, நீ இந்த மாதிரி கேவலமா பிஹேவ் பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை, என்னை வேலை விட்டு துரத்துனது இல்லாம என்னை அசிங்க வேறப்படுத்துறியா, என்னை ஸ்டாக் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு வேற இருக்கியா, இன்னும் எனக்கு என்னெல்லாம் தொல்லை பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்க, நம்ம ஹீரோவும் இல்லாத ஒரு விஷயத்தை அங்க இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். என்னுடைய மாமனார் தான் உனக்கு மிஸ்ட்ரஸா வச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு அவளை அறிஞ்சிடறா. நம்ம ஹீரோவும் பதிலு கையவங்கிறான். அதனால ஹீரோயின் பயந்துடுறா. ஆனா ஹீரோ கடைசி நிமிஷத்துல அவளை அடிக்காம அதுக்கு பதிலாக அவளை எழுத்து கிஸ் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின் அவனை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு திரும்ப அரையறதுக்காக கையவங்க, நீ திரும்ப அரைஞ்சு பாரு, இப்ப கிடைச்ச மாதிரியே இன்னொரு கிஸ் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயின் அப்படியே அருவருப்பா ஃபீல் பண்ணிக்கிட்டு, நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க, நீ பொண்ணா பிறந்துட்டல, அதுதான் உன்னுடைய டிஸ்அட்வான்டேஜ், ஆம்பளைங்களால என்ன வேணாலும் பண்ணிட்டு ஈஸியா தொடச்சிட்டு போக முடியும், ஆனா உன்னால அப்படி போக முடியாதுல்ல, தைரியம் தான் என்ன திரும்ப அடிச்சு பாரு, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவளை கொஞ்சம் டான் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் இவனை பார்த்து கொஞ்சம் கோவத்துல பொங்கி எழுந்துட்டு இருக்க, அப்பதான் இங்க நம்ம ஹீரோவும், இப்ப நம்மக்குள்ள நடந்த இந்த கிஸ்ஸ கூட நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன், ஏன்னா அதான் உனக்கு நல்லது, இல்லைன்னா எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு வந்துச்சு அப்படின்னாக்க மாமனாரையும் மருமகனையும் ஒரே டயத்துல நீ கிஸ் பண்ணிருக்க அப்படிங்கிறது ரொம்பவே பரபரப்பா எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்கல்ல, அது உனக்கு தான் அசிங்கம், அதெல்லாம் நீ ஃபீல் பண்ணல அப்படின்னா தாராளமா வெளியில யார்கிட்ட வேணாலும் சொல்லிக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணிடுறா. நம்ம ஹீரோயினும், நீ பண்ணது எல்லாத்தையும் பொறுத்து போயிட்டு இருக்க, ஆனா நீ என்ன பிசிக்கலா மட்டும் ஹர்ட் பண்ணது இல்லாம இப்ப என்ன எமோஷனலாவும் ஹர்ட் பண்ணிட்டு இருக்கியா, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், உன்னை ரிவெஞ்ச் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ முடிஞ்சதை பண்ணிக்கூடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு அங்க இருக்கக்கூடிய ஃபிளவர் வேஸ் எடுத்து அப்படியே கீழே போட்டு உடச்சிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோவும் ஐயோ அது ஃபென்னு கொடுத்த வேஸ் ஆச்சு, இப்ப ஃபென் கிட்ட என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கான். கரெக்டா ஃபென்னும் கால் பண்ண நடந்தது எல்லாத்தையும் சொல்லி வச்சிடுறான். சோ இந்த பக்கமா நம்ம ஹீரோக்கு ஒரு அங்கிள் இருக்கான். சோ இந்த அங்கிள் பார்த்தோம்னா ஒரு கேம்பிளிங் அடிக்ட். அதனால இவன் என்ன பண்ணுவானா, கம்பெனில வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுடைய, அதாவது ஹீரோவுடைய அப்பாவுடைய சிக்னேச்சரை போட்டு நிறைய பணத்தை கையாண்டுட்டு போய் அப்படியே கேம்பிளிங்ல பணத்தை லூஸ் பண்ணிடுறான். ஸோ இந்த மாதிரி இந்த வேலை பார்க்கறது இது வரைக்கும் நம்ம ஹீரோக்கும் அவங்க அப்பாவுக்கும் தெரியாம இருந்துட்டு இருக்கு. என்னோட அம்மா பார்த்தோம்னா ஃபென்னு கிட்ட எப்படியாவது அவங்க அப்பாவுடைய மிஸ்ட்ரஸை பார்த்தே தீரணும், அவளை 4 கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபென்னை கூப்பிட்டுக்கிட்டு அங்க நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணக்கூடிய ஆஃபீஸ்க்கு வராங்க. இவங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம ஹீரோயின் தான் மிஸ்ட்ரஸ் நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால இப்ப ஹீரோனோட ஆஃபீஸ்க்கே அவளை வேலையை விட்டு தூக்குற அளவுக்கு அசிங்கப்படுத்தணுங்கிற முடிவோட ஃபென்னோடைய ஃப்ரெண்டோட சேர்ந்து ஃபென்னோடைய அம்மாவும் உள்ள போறாங்க. ஃபென் இவங்களுக்காக வெளியில காத்துட்டு இருக்கா. அங்க போனோடனே ஹீரோயினை பாக்குறவங்களும் பயங்கரமா அவளை ட்ராஷியா பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஸ்டீலர் அது இதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு. சோ இவங்களை பார்த்த உடனே நம்ம ஹீரோனுக்கு தெளிவா புரிஞ்சு போயிடுது, அவங்க அக்கா நினைச்சுதான் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் தான் அவங்க அக்கா ரொம்ப சாஃப்டானவங்க, ரொம்ப இன்னசென்ட், அதனால அவங்க இந்த மாதிரி ஹார்ஷான வேர்ட்ஸ் எல்லாம் தாங்கிக்க மாட்டாங்க. சோ அடுத்தவங்க புல்லிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவ தான் தான் மிஸ்ட்ரஸ் அப்படிங்கிற மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்கா. சோ இதனால இவங்களுக்குள்ள வாக்குவாதம் பயங்கரமா ஏறிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயின் எதுக்குமே அசராம அவங்களுக்கு பயங்கரமா நோஸ் கட் கொடுத்து பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்க, ஃபென்னோட அம்மாக்கும் ஃபென்னோட ஃப்ரெண்டுக்கும் சமய காண்டி ஏறிட்டு இருக்கு. சமயத்துல சண்டையை சரி பண்ண வரதுக்காக வரக்கூடிய நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டையும் அவங்க பிடிச்சு தள்ளி விட்டுற நம்ம ஹீரோயினுக்கோ கோவம் அதுக்கப்புறம் தான் உச்சிக்கு ஏறுது. அந்த சமயத்துல தான் அங்க வராரு பாஸ். சோ பாஸ் மேனை பார்த்த உடனே இங்க ஃபென்னோடைய அம்மாவும், இந்த மாதிரி என் ஹஸ்பண்டை என்கிட்ட இருந்து ஸ்டீல் பண்றா, ஒரு குடும்பத்தையே ரெண்டாக்குறா, இவளெல்லாம் வேலையில வச்சுக்கிறீங்க, வேலையை விட்டு தூக்குங்க அப்படின்ன உடனே
என்னுடைய எம்ப்ளாயீஸோடைய பர்சனல் லைஃப்பில் நான் வந்து தலையிட மாட்டேன். அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது தான் எனக்கு முக்கியம். அதுபடி பார்த்தோன்னா அவகிட்ட வந்துட்டு ஒர்க் எஃபிஷியன்சி நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவளை வேலையை விட்டு தூக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இதனால் ஃபென்னோட அம்மாவும் ரொம்பவே கோவப்பட்டு தாம்தும்னு கொதிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினை அரையிறதுக்காக கை ஓங்குறாங்க. அது வரைக்கும் அமைதியாக இருந்த நம்ம ஹீரோயினும் கோவத்தில் வந்துட்டு அப்படியே அவங்க கையில் இருக்கக்கூடிய தண்ணியை அவங்க மேலே கொட்டி விட்டுடுறா. ஸோ எம்எல்ஏ வந்துட்டு தண்ணியை கொட்டியா, ஒரு மிஸ்ட்ரஸாக இருந்துக்கிட்டு உனக்கு எவ்வளோ திமிரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவளை கத்திட்டு இந்த பக்கமாக ஃபென்னோடைய அம்மாவும் ஃப்ரெண்டும் சேர்ந்து வெளியில் வந்துடுறாங்க. ஸோ ஃபென்னுமே அவங்க அம்மா இந்த மாதிரி வந்ததை பார்த்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு உடனே எல்லா மிஸ்ட்ரஸும் வந்துட்டு கொஞ்சம் அது பயத்தோடு இருப்பாங்க, குறுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் ரொம்ப திமிரு பிடிச்சவ, இந்த மாதிரி லீகலாக ஒய்ஃபாக இருக்கக்கூடிய என்னையவே அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டா. எல்லாத்துக்கும் காரணமே உங்க அப்பா தான். உங்க அப்பா அவளுக்கு அவ்வளோ இடம் கொடுத்து வச்சிருக்காரு. உங்க அப்பாவை நான் சும்மா விட மாட்டேன். முதல்ல உங்க அப்பாவை பார்க்கறதுக்காக என் கூட கிளம்பி வான உடனே ஃபென்னும் சரின்னு அவங்க அம்மா கூட கிளம்பி போயிடுறா. ஹீரோயினோட பாஸ்மேன் ஹீரோயினை கூப்பிட்டு என்ன நடந்துச்சு இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அப்பதான் ஹீரோயினும் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் சேர்ந்து இவருக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதாவது ஹீரோனோட அக்கா தான் மிஸ்ட்ரஸா இருந்திருக்கா, இருந்தாலும் அவங்க ரொம்ப வந்து இன்னசென்ட்ங்கிறதுனால அவங்கள காப்பாத்துறதுக்காக ஹீரோயின் வந்து பழி எடுத்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் கேட்டோடனே அந்த பாஸ்க்கு வந்து கொஞ்சம் குஷி ஆகிடுது. உங்க அக்கா தான் இதுக்கெல்லாம் காரணமா, நீ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வந்து அப்படியே திருப்தியாகி அவங்க ரெண்டு பேரையும் டைம் வேஸ்ட் பண்ணாம ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பி விட்டுடுறாரு. அவங்க அம்மாவும் ஃபென்னோடைய அப்பாவை பார்க்கறதுக்காக வந்துட்டு அவங்க கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கதையெல்லாம் கேட்டு முடிச்சோன்னே இவரும் என்னோட மிஸ்ட்ரஸ் அவ இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு வந்துட்டு வாய்ப்பே கிடையாது, அவர் ரொம்ப சாஃப்ட் நேச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப நாங்க என்ன போய் சொல்லிட்டு இருக்கோமா, என் மூஞ்சில தண்ணி எடுத்து ஊத்திட்டா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொந்தளிக்க உடனே அவங்க அப்பா அப்பதான் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு இது கண்டிப்பா வந்துட்டு ஹீரோயினோட வேலையா தான் இருக்கும், அதாவது என் மிஸ்ட்ரஸோடைய தங்கச்சியோடைய வேலையா தான் இருக்கும், அவ தான் இந்த அளவுக்கு தைரியமானவர், ரொம்ப ரிபலாவும் இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அவரோட பேர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வந்து அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே விலகுது. அதாவது ஹீரோயினோட அக்கா தான் வந்துட்டு இவருடைய மிஸ்ட்ரஸ் அப்படிங்கிற விஷயத்த இப்பதான் வந்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ தப்பா புரிஞ்சுக்கிட்டதுனால தான் ஆஃபீஸ்க்கு போய் இந்த மாதிரி கொந்தளிச்சிங்களான்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு இவங்க சைடில் இருக்கிறத புரிஞ்சுக்கிறாரு. நம்ம ஹீரோ பார்த்தோம்னா அவங்க அம்மா வந்துட்டு எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும், அவங்க அம்மா எப்படியாவது வந்துட்டு தம் பக்கம் இழுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அவங்க அம்மாவை பிடி கொடுக்காமலே எப்பவும் போல பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஆசையான்னு சொல்லிட்டு இம்போர்ட்டட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கான். அவங்க அம்மாவோ இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு, நீயே எடுத்துட்டு போய் சாப்பிடு, இதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க கிட்ட கடிஞ்சு கொட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்க வந்து லோக்கல் ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு வர அதை பார்த்து இவங்க பயங்கரமா குஷி ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோனை தலையெழுத்துக்கு வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்றவங்களோ நம்ம ஹீரோவை பார்த்து பாத்தியா நீ சும்மா வந்துட்டு உங்ககிட்ட பணம் இருக்குன்னு சொல்லி ஏனதானு ஒரு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க, ஆனா இவ பாரு அழகா வந்துட்டு அவ்வளோ வந்து மெனக்கெட்டு ஒரு செஞ்சிருக்கக்கூடிய டிஷ்ஷஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. ஸோ இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோ அவளுக்கு தான் நிஜமா என் மேல பாசம் இருக்கு, அக்கறை இருக்கு, உனக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் உங்க பையன் கிட்ட இப்பெல்லாம் சொல்லாதீங்க, உங்க பையன் என் மேல கோவப்பட போறான் அப்படின்னு உடனே நான் உண்மையை தானே சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அங்கிருந்து கிளம்புற சமயத்துல நம்ம ஹீரோனை பிடிச்சிக்கிட்டு ஹீரோவும் எங்க அம்மா உன் பக்கம் இழுத்துக்கலான்னு பாக்குறியா, ஸோ உனக்கு ஏற்கனவே வந்துட்டு மிஸ்ட்ரஸா இருந்து பணம் சம்பாதிக்கிறது பத்தலையா, இப்போ எங்க கிட்ட இருந்து வேற படத்தை பிடுங்கிறதுக்காக பாக்குறியா, எங்க அம்மா வழியா வாயை பிடிங்கிட்டு எப்படியாவது மீடியால எங்களை அசிங்கப்படுத்தலாம் தானே பார்த்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்க. அதை ஒளிஞ்சிருந்து பார்க்கக்கூடிய நம்ம ஹீரோடைய அம்மாவும் இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியல, ஆனாலும் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் லிங்க் பண்ணி விட்டா செமையா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பக்கம் குஷி ஆகிட்டு இருக்காங்க. ஹீரோனோட அக்கா அவ மேல கோவப்பட்டு பேசாம இருந்துட்டு இருக்காங்க. அதாவது ஃபென்னோடைய அப்பா வந்து ஹீரோவோட குடும்பத்தோட தலையிடுறதுனால இவளை வந்து அடக்கி வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்ட கோச்சுக்கிறாரு. அவங்க அக்காக்கு அவர் தான் உலகம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கக்கூடியவங்கல்ல. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டாரு, வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு இவங்க ஹீரோயின் மேல சமய காண்டேறிட்டு அவளை கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் என்னோட டிக்னிட்டியை விட்டு கொடுக்க முடியாது, ஸோ நான் வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி அடங்கிலாம் போக மாட்டேன், தேவையில்லாம அவன் தான் என்ன ஒம்பு பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்க. அவளோட அக்காவோ இவள்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை திட்டி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஃபென்னோடைய அப்பா இவங்க வீட்டுக்கு வராரு. அந்த சமயத்துல தான் இவர் பேசிட்டு இருக்கும் போது இவங்க கிட்ட சொல்றாங்க, ஆக்சுவலா வந்துட்டு என்னோட ஒய்ஃப் மேல உன் தங்கச்சி வந்துட்டு தண்ணி எடுத்து ஊத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரொம்ப ஹார்ஷா பேசியிருக்கான்னு சொல்ல உடனே இவ கோவப்படுறா. நான் வந்து அவளை கண்டிச்சு வைக்கிறேன், இப்பவே போய் அவள்கிட்ட என்னன்னு கேட்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அவரோ அதுக்கு காரணமே அவசியமும் இல்லை, ஏன்னா வந்துட்டு உன் தங்கச்சி பண்ணதான் இந்த விஷயத்துல கரெக்ட், ஏன்னா உன் தங்கச்சியை நீன்னு நினைச்சுக்கிட்டு அம்மா உன் பொண்ணுமா சேர்ந்து அவங்கள வந்துட்டு அசிங்கப்படுத்துறதுக்காக போயிருந்திருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு உன் தங்கச்சியும் வந்துட்டு உன் மேல எவ்வளவு பாசம் லவ் எல்லாம் இருந்ததுன்னா அவ உனக்காக வந்துட்டு அவ மேல பழிய போட்டுக்கிட்டு அவங்கள வந்து புள்ளி பண்றதுக்காக அலோ பண்ணிருப்பா. ஸோ கண்டிப்பா வந்துட்டு உன் தங்கச்சி இந்த விஷயத்துல வந்து குறை சொல்லவே முடியாது, அவ உன்னை உயிரா நினைக்கிறா, அதனால தான் வந்துட்டு இப்படி ஒரு பட்டத்தை வந்துட்டு அவ வாங்கிட்டு நிக்கிறா அப்படிங்கிற மாதிரிலாம் பேச அவனோட அக்காக்கு கொஞ்சம் வந்து கில்ட்டி ஆகிடுது, அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பேசி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ கால் பண்றான். ஆனா இவளும் கொஞ்சம் நேரமா வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. அவன் இப்ப என்ன பண்றானா, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி தான் கொடுக்கணும், நான் பேசுறதை நீ கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு நீ என்னை பார்க்க வரணும்னே அவ மறுக்கிறா. நான் உன் வீட்டு வாசல்ல தான் இருக்கேன், மரியாதையை கிளம்பி வந்துரு, இல்லைன்னா நான் வீட்டுக்குள்ள வந்துருவேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரட்டுறான். நம்ம ஹீரோயினும் போய் செக் பண்ணி பார்க்கறா. ஹீரோ இருக்கிறத பார்த்தோன்னே எப்படி வந்துட்டு உன்னால தில்லா வந்து நிக்க முடியுது, உன் மாமனார் வண்டி அங்கதான் இருக்குவாங்க, கொஞ்சம் முன்னாடி திரும்பி பாரு அப்படின்ன உடனே சரி அதுக்கு என்ன இருந்துட்டு போட்டோம், உனக்கு எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப்புங்கிறதையும் வந்துட்டு என் மாமனார் தெரிஞ்சுக்கிட்டுமே நான் இப்பயே உள்ள வரேன் அப்படிங்கிறான். முடிஞ்சா உள்ள வந்து பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்ல ஹீரோவும் பெல் அடிக்கிறதுக்காக ரெடியா வந்துடுறான். ஐயோ இவன் வேற குட்டையை குழப்பறான், ஏற்கனவே இவனால தானே அக்காக்கும் இவளுக்கும் பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடாம அங்கிருந்து கிளம்பி நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக வர ஹீரோவும் வண்டியில ஏறும் கிட்ட கொஞ்சம் இம்பார்ட்டண்டா பேசி ஆகணும், இங்க பேசினா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அவளை கூட்டிட்டு போறான். இங்க வர நம்ம ஹீரோயின் கிட்ட அவனும் வந்து பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறான். நான் வந்து என்ன டீல் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பேச வரேனா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க இப்ப எதுவும் பேசாத, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம், முதல்ல நல்லதா ஃபுட் வந்துட்டு வரட்டும், அதுக்கு பிறகு பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தட்டி கழிக்கிறா. நம்ம ஹீரோவும் சரி இவளுக்காக சொல்லி கொஞ்சம் அடங்கிதான் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துட்டு இருக்கான். அவளும் இங்க இருக்கிறதுலே வந்துட்டு எதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் டிஷ்ஷஸோ அதெல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா வாங்கி வச்சுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் நீ இதுக்கு முன்னாடி சாப்பாடு பார்த்ததே இல்லையா அப்படின்ன உடனே வேற யாராவது ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நான் எவ்வளவு வேணாலும் சாப்பிடுவேன், எனக்கு வந்து எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல் ஆகாது தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ஃபுட் எல்லாம் ரசிச்சுக்கிட்டு பயங்கரமா விட்டு கட்டிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பேச்சு எடுக்க சாப்பிடும் போது பேசாத, அப்புறம் எனக்கு சாப்பாடு செரிமானமாக போயிடும், நான் சாப்பிட்டு முடிச்சிடறேன் வெயிட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் அவகிட்ட வந்துட்டு அப்படியே பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறான். அதாவது அவங்க அம்மாவை பத்தின விஷயத்த வந்து இவன் வெளியில சொல்லாம இருக்கணும்னா எவ்வளவு பணம் வேணும், எனக்கு ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணி கொடு, நான் உனக்கு எவ்வளவு நாளும் காசு தரேன் அப்படிங்கிற மாதிரி டீல் பேசுறவனும் நம்ம ஹீரோயின் ஒரு மிஸ்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரொம்பவே வந்து கேரக்டரை அசசன் பண்ணி பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறான். சோ இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமா கோவப்படுறா. நீ சாப்பாடு வாங்கி கொடுத்தங்கிறதுக்காக இதெல்லாத்தையும் நான் வந்துட்டு கேட்டுட்டு இருக்க முடியாது, எனக்கு உன் பணம்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு வெளியில வந்துடுறா. அங்க பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேரும் ஸ்டாக் பண்ணிக்கிட்டு அந்த ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் வந்து சுத்திட்டு இருக்கா. இது எப்ப நடக்குதுன்னா நம்ம ஹீரோனோட வீட்டு வாசல்ல இருந்தே. சோ இவன் வந்து இவங்களை சுத்திக்கிட்டு இவளுக்கு பிடிக்கணுன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் வெளியில வந்த உடனே அவளை பார்த்துட்டு ஹீரோவை பிடிக்கலன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இப்ப என்னன்னா அவங்க கூட தனியா சீன் சுத்திட்டு இருக்க, ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சு அவ்வளவு கஷ்டப்பட தெரியுமா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க. அப்பதான் அங்க வரக்கூடிய ஹீரோவும் நீ இந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட வந்தியா, ஃபுட் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவளும் நீங்க வந்து ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு வந்தியா, இந்த மாதிரி மிஸ்டர்ஸோட சுத்திட்டு இருக்க, இவ எப்படிப்பட்டவனு உனக்கு தெரியுமா அப்படின்ன உடனே நம்ம ஹீரோயின் வேணும்னே ஹீரோவோட கை கொடுத்துக்கிட்டு நாங்க எப்படிப்பட்டவங்கிறதெல்லாம் நீ தான் தெரிஞ்சுக்கணும், ஹீரோக்கு என்ன பத்தி ஏற்கனவே நல்லா தெரியும், நாங்க ரெண்டு பேரும் அடுத்தது மூவி போறோம், ஹீரோ வந்துட்டு சொன்னப்ப நான் வந்து ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொன்னேன், ஆனா இப்ப மனசை மாத்திக்கிட்டேன், நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா மூவி போகணும், டைம் ஆயிடுச்சு நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை வெறுப்பேத்திட்டு அங்கிருந்து போக நம்ம ஹீரோவை பார்த்து ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சா என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு கத்துறா. ஹீரோவும் எனக்கு டைம் ஆயிடுச்சு, இப்போ எனக்கு உன்னால பேச முடியாது, நான் ஹீரோன் கிட்ட பேசணும்னு அவ பின்னாடி ஓடி போயிடுறான். அடுத்தது பார்த்தோம்னா அந்த ஃப்ரெண்டு உடனே ஃப்ரெண்ட் கிட்ட வத்தி வச்சிடுறா. சோ ஃப்ரெண்ட் என்ன பண்றானா நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு நீ இந்த மாதிரி அவகிட்ட பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்ன உடனே நான் மட்டும் என்ன அவகிட்ட ஆசைப்பட்ட பேசிட்டு இருக்கேன், எனக்கும் தான் அவளை பார்க்கவே பிடிக்கல, இருந்தாலும் நான் இந்த விஷயத்தினால வந்துட்டு அவகிட்ட கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பேசி தான் ஆகணும், அவளுக்காக அடங்கி போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. எனக்கு இருந்தாலும் இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஆக்சுவலா எங்க அம்மாவும் அவளும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டு இருக்காங்க, எனக்கு அது வேற சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். இதை கேட்ட உடனே உங்க அம்மாவோட கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்ன உடனே இப்ப ஸ்டேபிளா தான் இருக்காங்க டாக்டர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல அப்படின்னா என்ன உங்க அம்மா பேசாம வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்துருங்க, அதுக்கு பிறகு ஹீரோயின் வந்து அவங்க அம்மாவோட பேச முடியாது பார்க்க முடியாது இல்ல, சோ ரெண்டு பேருக்கு வந்து பாண்டிங் கட் ஆயிடும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறா. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு, எங்க அம்மா இங்க வந்துட்டாங்கன்னா அவ வந்து எங்க அம்மாவை வச்சு பிளாக்மெயில் பண்ண முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யோசிக்கிறான். சோ இதே விஷயத்த அவங்க அப்பா கிட்டையும் பேச அவங்க அப்பாவும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. ரெண்டு பேருமா சேர்ந்துட்டு அவங்க அம்மா கிட்ட போய் பேசுறாங்க, கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு. அவங்க அம்மாவும் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஒத்த கல்ல நின்றுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாலும் சரி, நீங்க ரெண்டு பேருமே பிளே பாய்ஸ், நான் உங்களெல்லாம் நம்பி வரமாட்டேன், ஒரு தடவை வந்துட்டு எனக்கு ஹார்ட் பிரேக் ஆனதே போதும், சத்தியமா வந்துட்டு உங்களோட நான் வாழ்றதுக்கு வரவே மாட்டேன், இந்த ஹாஸ்பிட்டல்ல நான் சந்தோஷமா தான் இருக்கேன், சாகுற வரைக்கும் இங்கே தான் இருப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டு இவங்க பயங்கரமா தம்னு குதிச்சுட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாலும் வந்துட்டு இவங்க கேட்கறதுக்கு தயாரா இல்ல. அதனால இவங்க ரெண்டு பேரும் அப்படியே அப்செட் ஆகிட்டு அங்கிருந்து கிளம்புற சமயத்துலதான் ஹீரோயின் அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக வர்றது பாக்குறாங்க. சோ பார்த்த உடனே வந்துட்டு ஹீரோவுடைய அப்பாவும் இவன் நம்மளுக்கு யூஸ் ஆவான்னு நினைக்கிறேன், நீ போய் என்னன்னு பாத்துட்டு வா அப்படின்றாரு. சோ இதை கேட்டோடனே நம்ம ஹீரோவும் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக வரான். அந்த சமயத்துல ஹீரோயினுக்கு பின்னாடியே ஹீரோ வரதை பார்த்துட்டு அவங்க அம்மாவும் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியா யோசிக்கிறதுக்காக ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் இவ வரதை பார்த்துட்டு தான் வந்தேன், அப்படி என்ன வந்து இவ பேசிட்டு இருக்கான்னு கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோயினும் நாங்க என்ன பேசிக்கிறோங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் இருக்கிறப்ப நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்குறா. நம்ம ஹீரோவும் அவளை தடுத்து நிறுத்திட்டு அவகிட்ட வந்து ஒரு ஹெல்ப் வேணும்னு கேட்கறா. நம்ம ஹீரோயினும் நீ சொல்றதெல்லாம் நான் காது கொடுத்து கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பி போயிட நம்ம ஹீரோவும் அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்றான், நான் தான் சொல்லியிருக்கேன் அவளை மனுஷியே கிடையாது, அவள்கிட்ட பேசி பிரயோஜனமே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. அதுக்கு ஹீரோடைய அப்பாவும் உங்க அம்மாவோட ஒழுங்கா வந்துட்டு பழகிட்டு இருக்கிறது அவன் மட்டும்தான், அதனால நம்மளுக்கு தேவையானதை அவளை வச்சுதான் சாதிச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன், அவளோட ஹெல்ப் இந்த விஷயத்துல நம்மளுக்கு வேணும், அவளால தான் உங்க அம்மாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும் அப்படிங்கிறாரு. இந்த விஷயத்த அவங்க அதாவது அவங்க அப்பா சொன்ன விஷயத்த வந்து ஃப்ரெண்ட் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறான். ஹீரோனோட ஹெல்ப் வேணும், அவளை அப்ரோச் பண்ணி தான் அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு. சோ இதை கேட்ட உடனே வந்துட்டு இவளுக்கு நெஞ்சில நெருப்பு வாரி கொட்டின மாதிரி இருக்கு.
ஜெலஸா ஃபீல் பண்ணக்கூடிய இவளும் ஹீரோயினும் ஒன்னா வந்து பழகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படியே பல்ட்டி அடிக்கிறா. உங்க அம்மாக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுக்கு தானே பிடிச்சிருக்கு, எதுக்காக அப்புறம் அவங்களை கட்டாயப்படுத்தணும், அவங்க அங்கேயே இருக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் எதுக்காக இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க, நீ தானே அம்மாவை கூட்டிட்டு வரணும்னு சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்கறான். இல்ல உங்க அம்மா வந்துட்டு இறந்துட்டாங்கன்னு தான் எல்லாருக்கும் முன்னாடி சொல்லியிருக்கீங்க, இப்ப கூட்டிட்டு வந்தா மீடியால இருக்கவங்க எல்லாம் உங்களை யாரையும் மதிக்க மாட்டாங்கல்ல, உனக்கும் உங்க அப்பாக்கும் வந்துட்டு நிறைய கெட்ட பேர் தானே வந்துட்டு இருக்கும், உங்க 2 பேரோட நல்லதுக்காகத்தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதுக்கு வந்துட்டு எங்க அம்மாவை அப்படியே விட்டுருன்னு சொல்லிடுறியா, என்னதான் இருந்தாலும் சரி எங்க அம்மா வீட்டுல இருக்கிற மாதிரி வந்துட்டு வராது இல்லையா, அவங்களை யாரும் அனாத மாதிரி ஹாஸ்பிட்டல்ல விடுறதுக்குலாம் விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பெண்ணும் அவங்க அங்க இருக்கிறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கும் கொஞ்சம் கடுப்பேறிடுது. எப்படி வந்துட்டு அவங்க அம்மாவை உதாசனப்படுத்தி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா ஆஃபீஸ்ல உட்காந்து அவருடைய பிரதர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல பார்த்தோம்னா திடீர்னு அவளுக்கு செஸ்ட் பெயின் வந்துருது. ஸோ ஹாஸ்பிட்டல்ல உடனே கூட்டிட்டு போய் அட்மிட் பண்றாங்க. அந்த சமயத்துல அவருடைய ஹார்ட் கண்டிஷன் வந்துட்டு கொஞ்சம் மோசமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்க வந்து அட்மிட் பண்ணி விட்டுடுறாங்க. கேள்விப்பட்டு பெண்ணும் அவங்க அப்பாவும் இங்க பாக்குறதுக்காக வராங்க. அப்பதான் நம்ம ஹீரோவும் அவங்களோட கண்டிஷன்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்க. அவனுடைய அங்கிளோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நாளைக்கு இத்தனை ஹார்ட் பேஷண்ட் வந்துட்டு இறந்து போறாங்களாம், அது இதுன்னு சொல்லிட்டு ஏதோ டேட்டாவெல்லாம் வயலியா ஒப்பிச்சுக்கிட்டு எப்படா அவங்க என்ன சாவாங்க, எப்ப சொத்து கிடைக்குங்கிற மாதிரியே வந்துட்டு பேசிட்டு இருக்க. அதை வந்து இவங்க 3 பேர் வியடா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோவும் டாக்டர் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் சரியாயிடுவான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வரைக்கும் மட்டும் வந்துட்டு இங்கேயே வச்சு அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விளக்கமும் கொடுக்குறான். இங்கே ஹீரோடைய அப்பாவும் ஹீரோவை கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து நிறைய தப்பு பண்ணிட்டேன், ஆனா என்னோட பிளே பாய் வைஸ் எல்லாம் நான் மாத்திக்கிட்டேன், உங்க அம்மா கிட்ட லாயலா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் மனசை வந்து முடிவு பண்ணியிருக்கேன். ஆனா உங்க அம்மாக்கு என் மேல நம்பிக்கையே கிடையாது, உங்க அம்மா இந்த வீட்டுக்கு வந்தாதான் என்னோட கில்டினஸ்லாம் வந்துட்டு திரும்பி போகும், யாருமே இல்லாத மாதிரி அவங்க ஹாஸ்பிட்டல் அடைஞ்சு கிடக்கிறது வந்துட்டு எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து பேசுங்கிறாரு. ஹீரோவும் ஹீரோயினை எப்படி எப்படியோ கால் பண்ணி பாக்குறான். அவ்வளோ இவனை பயங்கரமா அவாய்ட் பண்ணிட்டே இருக்கா. ஸோ அவளை வந்துட்டு வழி மறைச்சு நடு ரோட்ல வச்சுட்டு பேசுறான். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு வாழ்வா சாவாங்கிற ஒரு போராட்டத்துல நான் இருந்துகிட்டு இருக்கேன், நான் சொல்றத முதல்ல கேளு, எனக்காக ஒரு டீல் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினும் யார் செத்தா எனக்கு என்ன, யார் இருந்தா எனக்கு என்ன, ஆக்சுவலா வந்துட்டு எனக்கு வந்து உன்கிட்ட பேசணும்லாம் அவசியமே இல்லை அப்படின்ன உடனே நம்ம ஹீரோவும் உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ சொல்லு, நான் அதை தந்துடுறேன், ஆனா எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோயினும் எனக்கு உன் பணம்லாம் தேவையில்ல, அதுக்கு பதிலாக நீ என்கிட்ட கீழே விழுந்து மன்னிப்பு கேளு அப்படிங்கிறா. எதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அதுவும் நான் என் உன் காலில் விழணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, என்னை வேலையை விட்டு தூக்குறதுக்கு நீ தானே காரணமா இருந்த, அதனால இதை பண்ணு அப்படிங்கிறா. நம்ம ஹீரோ மறுத்துட்டு அப்ப நானும் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவ அவாய்ட் பண்ணிடுறா. ஸோ இந்த விஷயத்த அவங்க அப்பா கிட்ட வந்து அவன் ரொம்ப கோவத்தோட வந்து கத்திட்டு இருக்கான். ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு அவ என்ன கீழ்த்தனமா இறங்கி போக சொல்றா அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திட்டு இருக்க. அவங்க அப்பாவும் நம்மளுக்கு ஹெல்ப் என்ன நம்ம பண்ணிதான் ஆகணும், அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட வேலையில கை வைக்காதன்னு நான் உனக்கு பல தடவை சொன்னேன், நீ ஆரம்பத்துல இருந்தே என் பேச்சை கேட்கல, இப்போ அவ சொல்றதை நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் பண்ண முடியாதுங்கிறான். உன்னோட அப்பா அம்மா சந்தோஷத்துக்கு முன்னாடி உனக்கு உன்னோட ஈகோ தான் ரொம்ப முக்கியமா போச்சு இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு அவரு ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கிறதா சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோவும் அவங்க அம்மாவை பார்த்து கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போலான்னு சொல்லிட்டு அடிக்கடி அவங்க அம்மா கிட்ட வேற வந்து பேசுறான். அவங்க அம்மாவோ இவங்க நான் வந்துட்டு எப்படியாவது கட் பண்ணி அனுப்பி விடணும்ன்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்களே தவிர அவங்க கிட்ட கொஞ்சம் கூட பிடி கொடுத்து பேசுற மாதிரி தெரியல. ஸோ இதனால நம்ம ஹீரோவும் அவங்க அம்மாவும் வந்துட்டு சொல்றது கேட்கல, அவங்க அப்பாவும் வந்துட்டு எப்படியாவது ஹீரோயின் சொல்றது எல்லாத்தையும் கேட்டு இறங்கி போன்னு சொல்றதுனால ஒரு கட்டத்துக்கு மேல அவன் நிஜமாவே வந்துட்டு கில்ட்டியா ஃபீல் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு மன்னிப்பு கேட்கறான். அதாவது அவங்க அப்பா வந்துட்டு அவருடைய ஆசைன்னு சொன்னதை நிறைவேற்றி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு முன்னாடி வந்துட்டு மண்டிட்டு அவகிட்ட சாரி கேட்கறான். அவன் வந்து நான் சொல்றதெல்லாம் அப்படியே ரிப்பீட் பண்ண, அதுக்கு பிறகு வந்துட்டு உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், வேலையை விட்டு தூக்கி இருக்க கூடாது அது இதுன்னு சொல்லிட்டு டைலாகா அடிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் வந்துட்டு எப்படியோ பல்ல கடிச்சுக்கிட்டே அவ சொன்னது எல்லாத்தையும் செஞ்சிடறான். நம்ம ஹீரோயினும் சரி என்கிட்ட மன்னிப்பு கேட்டல, இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் பண்றேன் அப்படின்னு உடனே எங்க அம்மா உன் பேச்சை மட்டும் தானே கேட்கறாங்க, எங்க அம்மா எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும், எங்க அப்பாவும் பாவம் ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு இப்போ ஒரு பேஷண்டா அட்மிட் ஆயிருக்காரு, அவருடைய ஆசையா இதை வந்துட்டு சொல்லியிருக்காரு, ஸோ எனக்காக இதை பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவளும் வந்துட்டு என்னால முடிஞ்சதை பண்றேன் அப்படின்னு அவனுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்றான். இந்த பக்கத்துல நம்ம ஹீரோடைய செயலை வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு சொல்ல அவங்க அப்பாவும் நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி அவகிட்ட பேசுறாரு. ஸோ என் பையனை மன்னிச்சுட்டேன், என் பையனுக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா, நாங்க வந்து உனக்கு எவ்வளவுதான் கஷ்டம் கொடுத்திருந்தாலும் சரி இவ்வளவு தூரம் நீ எங்களுக்காக பண்றதுக்காக வந்துட்டு என் ஒய்ஃபை மட்டும் தயவு செஞ்சு வந்துட்டு நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருமா, எங்க குடும்பம் அப்பதான் ஒன்னாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினும் சரின்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறமா ஹீரோயினும் ஹீரோடைய அம்மாவை பார்க்க போற அன்னைக்கு வந்துட்டு இவங்க கிட்ட பேச்சு எடுக்கிறா. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது ரொம்பவே லோன்லியா இருக்கும்ல, பேசாம நீங்க உங்க ஃபேமிலியோட போய் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எடுக்க அந்த பேச்சை வந்துட்டு எங்கிட்ட பேசவே பேசாது, அவனுங்க 2 பேரையும் நான் மனுஷனாவே கன்சிடர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் என்ன சொல்றானா, நீங்க வந்துட்டு உங்க ஹஸ்பண்டை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு உண்மைதான், அதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, ஆனா இத்தனை வருஷத்துல அவர் ரொம்பவே மாறி போயிட்டாரு, அவர் இந்த பிளே பாய் வைஸ் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டாரு, இப்ப அவர் வந்துட்டு உங்களை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காரு, உங்களோட தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அதனால நீங்க அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க கூடாது அப்படின்ன உடனே சான்ஸ் கொடுக்கறதுல எதுவும் கிடையாது, பலமுறை சான்ஸ் கொடுத்ததுனால தான் பலமுறை வந்துட்டு என்னுடைய ஹார்ட் வந்து பிரேக் ஆச்சு, இதுக்கு மேல என்னால
என்னால் வந்துட்டு அதை எடுத்துக்க முடியாது. லோன்லினஸ்ங்கிறது இப்போ நான் இருக்கிறது கிடையாது. ஒரு நம்பிக்கையை நான் வளர்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு நான் வந்துட்டு அடி வாங்குவேன் தெரியுமா, அந்த சமயத்தில் இருக்கிறது தான் எனக்கான அந்த லோன்லினஸ் வந்துட்டு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இன்னொரு முறை வந்து என்னால் தான் வந்துட்டு லைஃப்பில் அதை வந்து அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினும் சரி அவங்களோட நீங்கள் போயிருக்க வேண்டாம், என்னோட வீட்டுக்கு என் கூட வந்து ஸ்டே பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோவை இப்போ ஃப்ரெண்ட் பார்க்கறதுக்காக வரா. ஹீரோயின் வந்துட்டு உங்கள் அம்மாவை அவள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாளாமே, ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக நல்லது கிடையாது, அவள் ஏதோ மனசில் பிளான் வச்சு தான் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. என்ன பிளான், எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலை விட்டு வரதுக்காகவாது ஒத்துக்கிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உங்கள் அம்மா அங்கே வந்ததுக்கப்புறம் நீ அவளை போய் அடிக்கடி அங்கே பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு தான் அவள் ஏதோ வழி பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவங்க அக்கா எப்படி வந்துட்டு ஒரு மிஸ்ட்ரஸாக எங்கள் அப்பாவை வந்து ஸ்டீல் பண்ணாலோ அதே மாதிரியே இவ ஒன்றை என்கிட்ட வந்து ஸ்டீல் பண்ண பார்க்குறா அப்படின்ன உடனே, என்னது அவங்க அக்கா மிஸ்ட்ரஸா, நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்க, இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது தான், நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டும் அப்படியே மழுப்பிக்கிட்டே, நம்ம ஹீரோயின் வந்துட்டு மிஸ்ட்ரஸ் கிடையாது, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், ஆச்சு போச்சு, அவங்க அக்கா தான் மிஸ்ட்ரஸ், அவங்க அக்காவை காப்பாற்றுறதுக்காக தான் இவன் நம்மள்ட்ட நடிச்சிருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொல்றா. ஸோ இதை கேட்டோடனே நம்ம ஹீரோவும் சரி நான் நினச்சது கரெக்டாக தான் இருக்கு, அவள் பண்ணக்கூடிய செயல்கள் எதுவுமே வந்துட்டு அவளை மிஸ்ட்ரஸ் மாதிரி காட்டிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் என்ன சீப்பாக நினச்சிடாத, நான் யார் கூட இருந்தாலும் அவங்களோட லாயலாக இருப்பேன், நான் ஒன்றை மட்டும் தான் நேசிக்கிறேன், உனக்கு ரொம்பவே உண்மையாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஃப்ரெண்டுக்கு வாக்கு தரான். ஸோ உங்கள் அம்மா வந்துட்டு ஒரு வேளை நீ அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் கேட்குறா. எங்கள் அம்மா வந்துட்டு இந்த மாதிரி ஓல்டு ஃபேஷன்லாம் கிடையாது, என்னோட விருப்பத்துக்கு தான் என்னோட கல்யாணத்தை விடுவாங்க அப்படின்னு அடிச்சு சொல்ல, ஃப்ரெண்டும் ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சமாதானம் ஆகிடுறா. ஹாஸ்பிட்டல்லேருந்து ஹீரோடைய அம்மா டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. அந்த சமயத்தில் திரும்ப நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் எளியும் புரியாமல் சண்டை வந்துட்டு தான் இருக்கு. ஹீரோயினும் ஒரு வழியாக வந்துட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு இங்கே நான் அவளுடைய வீட்டுக்கு வந்து சேர்றா. இருக்கிற வீடு ஃப்ரெண்டோடைய அப்பாவுடையது. ஸோ அவருடைய மிஸ்ட்ரஸ்க்காகன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடை கொடுத்துருக்காரு. அதனால ஹீரோவுடைய அப்பா அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இங்கே வந்துட்டு அவங்க அம்மாவை அனுப்பியே விட்டுருக்காங்க. ஸோ இங்கே அவங்க அம்மா வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய அக்காவை பார்த்து முதல்ல சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவர் மிஸ்ட்ரஸ் அவர் குடும்பத்தை கெடுக்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவகிட்டே வந்துட்டு இந்த மாதிரி சொல்றாங்க. அவங்க மனசுல இருக்கிறத ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை வந்து பிரிக்கிறதுக்கு வந்து உனக்கு எப்படிதான் மனசு வந்துட்டு இருக்கு, நீங்கெல்லாம் வந்துட்டு எந்த எண்ணத்துல இருக்கீங்க, பணம் அவ்வளோ முக்கியமாக போச்சா, அவங்களுக்குலாம் அருவருப்பாகவே இருக்காதா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப திட்டுறாங்க. ஒரு ஒய்ஃபா வந்துட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, ஒரு பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுவா அப்படிலாம் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு தான் இவங்க வந்து சொல்றாங்க, எனக்கு எல்லாமே புரியுது, நான் மட்டும் சந்தோஷமா எல்லாம் இல்லை, நானும் ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கேன், நான் என்ன பண்றது, காதலுக்காக நான் இவ்வளோ தூரம் வந்துட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு வர வேண்டியதா இருக்கு, நான் அவங்களுடைய சொத்துக்கு பணத்துக்குன்னு சொல்லிட்டு எதுக்குமே வந்துட்டு ஆசைப்பட மாட்டேன், அவங்களுடைய வந்துட்டு லீகலான அந்த பொசிஷனுக்கு கூட நான் சண்டை போடணும்னு நினைக்கல, இவர் என்ன நேசிச்சாருன்னா எனக்கு அதுவே போதும், எனக்கு இவருடைய காதல் மட்டும் தான் தேவை, வேற எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேச. ஸோ இவங்க வந்து ரொம்ப இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் இந்த ஃப்ரெண்டும் அப்புறம் ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு இங்கே ஹீரோவுடைய அம்மாவை வந்து ஐஸ் வைக்கணும், எப்படியாவது இவ பக்கம் எடுத்துக்கணும், எப்படியாவது அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இங்கே வரக்கூடியவங்களும் நம்ம ஹீரோனோட அக்கா கிட்ட ரொம்ப ட்ராஷியாக பேசுகிறாங்க. ஸோ அப்போ அந்த சமயத்தில் ஹீரோவுடைய அம்மா வந்து மேலே தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிட்டு இருக்க, இவங்க ஒரு மிஸ்ட்ரஸ் தானன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்கப்ப தான் சத்தம் கேட்டு ஹீரோவுடைய அம்மா அங்கே கிளம்பி வராங்க. அவங்களும் இவங்க ரெண்டு பேரும் கோவப்படத்தோட பார்த்துக்கிட்டே, நீங்கள் ரெண்டு பேரும் யாரு, இங்கே என்ன பண்ணுறீங்க, ஏன் இவ்வளோ கத்திட்டு இருக்கீங்க அப்படின்ன உடனே ஃப்ரெண்ட் வந்துட்டு தன்னை அவங்க பையனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திக்கிறான். என் பையன் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறதுலாம் சொல்லவே இல்லையே அப்படின்ன உடனே, உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் சொல்லிட்டு நினச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்கா. என் பையனை பிடிச்சிருக்கா இல்லை என் பையனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, ஃப்ரெண்டும் நாங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தர் லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம், நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதா கூட பலமுறை பேசியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. அப்படியே இங்கே வந்து நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா, என்னோட வந்து ஸ்டே பண்ணிக்கலாமே அப்படின்ன உடனே ஹீரோயினோட அக்காவும் வந்து என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை கேட்ட உடனே அவளும் வந்துட்டு, நான் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சந்திக்கணும்னு நினைச்சேன், ஆனால் வந்துட்டு அங்கே சுச்சுவேஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அங்கே என்ன சுச்சுவேஷன் சரியில்லை, என்னை வந்து ஒரு பைத்தியக்காரின்னு சொல்றியா, பைத்தியக்காரியை பார்க்க வர முடியாதுன்னு சொல்லிட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு நீ வரலையா, உனக்குலாம் எவ்வளோ திமிர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கோவப்பட்டு கத்துறாங்க. இதோட இந்த பாட்டு முடியுது.